10ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் ஒரு சமுதாய விழிப்புணர்வுக்கு என்று சொல்லி பட்டிமன்றம் ஒன்றினை நடத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து அதுக்கான தலைப்பினை தெரிவு செய்திருக்கிறோம். பார்வையற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் குடும்பமா சமுதாயமா என்ற தலைப்பிலே விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ், உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிட்டால் அது இன்னும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாய் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தரும்படிக்கு சகோதரர் ஜோசப்புடைய கருத்திலே கொடுக்கிறோம். MA BEd தமிழ் இலக்கியம் முடித்தவர், புதுச்சேரி சேர்ந்தவர். அவருடைய கருத்திலே கொடுக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தை அவர் நமக்கு நடத்தி தரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் சொல்லிடுறேம்மா. இப்பொழுது நேரம் சரியாக 12:15. ஓகே, 1 மணிக்குள் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. இந்த விதியின் பிரகாரம் நாம் இப்பொழுது செயல்பட போகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் செல்போனை அமைதி நிலையில் வைத்து விடுங்கள். சுவாசித்த சமயமெல்லாம் காற்றை கடன் வாங்கினாய், அதற்கு வாடகை செலுத்தவில்லை. பசித்த போதெல்லாம் தாயின் இரத்தத்தை பாலாக பருகினாய், அதற்கு வரி செலுத்தவும் இல்லை. பிறக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் பிறக்கிறோம், இறக்கும் பொழுது கடனாளியை செல்வது முறையல்ல. சமுதாயத்திற்கு காயங்களை தந்து செல்வதை விட தங்கள் வாழ்க்கையை மருந்தாக தந்து செல்வதே இந்த மனித பிறவியின் மகத்துவம். அப்படி இன்று உங்களையும் என்னையும் தன் சாயலாய் மனித ரூபம் எடுத்து இம்மண்ணில் பிறந்து வாழ்க்கை ஓட்டத்தில் நம்மை வழிநடத்தி வருகிற முழுமுதற் கடவுளாம் இறைவனை முதலில் வணங்கி, இந்த பட்டிமன்ற அரங்கத்திற்கு பேச்சாளர்களாக வந்திருக்கிற 6 பேரையும், இதை காண வந்திருக்கிற விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் உலக இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வருக வருக என வரவேற்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கை தட்டலாமே. உலகமெல்லாம் தன்னுடைய மாய கவர்ச்சி ஓட்டத்திற்குள் இளையோரையும் எல்லோரையும் இழுத்து கொண்டிருக்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு தலைப்பில் அலசி ஆராய்ந்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்த பேச்சாளர்களின் பேச்சுக்களை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாய் ஃபார் த பிளைண்ட் நிறுவனத்தார் ஒவ்வொருவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். தலைப்புக்குள்ள போகலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பார்வையற்றோரின் வாழ்க்கைக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் குடும்பமா சமுதாயமா? உறவுகள் முன்னேற்றத்திற்கு உறவுகள் மொத்தம் 4 வகைப்படும். ஒரு உறவு முதல் நிலை, ஒன்று நான் இருக்கிறேன் என்றால் எனக்கும் என் உளச்சான்றுக்கும் இடையேயான உறவு, எனக்கும் என் மனசாட்சிக்குமான உறவு. 2வது எனக்கும் என் குடும்பத்துக்குமான உறவு எப்படி இருக்கிறது. 3வது எனக்கும் சமுதாயத்துக்குமான உறவு எப்படி இருக்கிறது. 4வது எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று உறவை 4 வகையாக அளவுகோல் வைத்து பிரிக்கலாம். கடவுளுக்கும் நமக்குமான உறவு அது தனிப்பட்ட விதம். அதை யாராலும் கடவுளை தவிர மதிப்பிட முடியாது. நமக்கும் நம் மனசாட்சிக்குமான உறவும் அது தனிப்பட்ட விதம். ஆனால் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்குமான உறவின் அளவுகோலை பல மதிப்பீடுகள் வைத்து நாம் அளவிட முடியும். அதற்கு நிறைய சாட்சிகளும் சான்றுகளும் ஏராளம் உள்ளது. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதிருப்பது நாடு என்றான் வள்ளுவன். பசி, பிணி, வறுமை, பகை, இந்த 4ம் இல்லாது இருப்பது ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அரசன் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியின் அடையாளம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அந்த குடும்பம், எல்லா குடும்பங்களும் ஒன்றிணைந்ததுதான் சமுதாயம்.
அப்போ சமுதாயத்தின் அழகு குடும்பம். குடும்பமும் சமுதாயமும் பார்வையற்றோருக்கு எவ்விதத்தில் உதவி செய்கிறது, வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கிறது என்பதை பேச்சாளருடைய கருத்துக்களை கேட்ட பின் நான் இறுதியாக தீர்ப்புக்கு வருகிறேன். பேச்சாளர்களை நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் சொந்தங்களுக்கு குடும்பமே பெரிதும் துணை நிற்கிறது அவர்கள் வாழ்க்கையில் என்ற தலைப்பில் பேச படித்த பழுத்த பேச்சாளர், ஆசிரியர், மதிப்பிற்குரிய மகேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரின் பெயராலும் கரம் தட்டி அணி தலைவர் அவர். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் அதிக பங்கு இருக்கிறது பார்வையற்றோரின் மாற்றுத்திறனாளி வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவராக மதிப்பிற்குரிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான பழுத்த வயதில் பழுத்தவர் அல்ல, பேச்சில் பழுத்தவர் ஐசக் சஞ்சீவி ராயன். இந்த பக்கம் குடும்பத்துக்கு தலைவரா மகேந்திரன் ஐயா இருக்க, நான் 2 பிள்ளைக்கு தாயா இருக்கிறேன், குடும்பத்தை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு செல்வநாயகி ஸ்டெல்லா செல்வநாயகி, நானும் ஒரு பொண்ணு ஒரு பையனை பெற்று கட்டி கொடுக்குற சூழ்நிலை இருக்கிறேன், குடும்பத்தை பற்றி எனக்கும் நல்லா தெரியும், நான் வந்துடுறது பிஞ்சிலேயே பழுத்தவர் அப்படின்னு சவால் விட வந்திருக்கிறாரு அண்ணன் நாகலிங்கம். இந்த பக்கம் ஐசக் ஐயாவோட சேர்ந்து மதிப்பிற்குரிய காலேப், அவர் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ஊழியத்தின் பாதையில் பயணிக்கிற ஒரு விசுவாசி, அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவரும் ஒரு தமிழ் ஆசிரியர், மொட்டை மாடியில் 5 மணிக்குள்ள எகிரி எகிரி குதிக்கிறவர். சிவராஜ் உடற்பயிற்சி செய்து நல்ல உடலை கட்டு மஸ்கா வச்சிருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு ஆசிரியர், செங்கல்பட்டு சைட்லேருந்து வந்திருக்கிறார். ஐயா அவர்களுடைய பேச்சை நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கேட்க போகிறேன். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான அணி தலைவர்களுக்கு 5 நிமிடமும் மற்ற பேச்சாளர்களுக்கு 3 நிமிடமும் நேரம் ஒதுக்கீடு. இப்பொழுது அணி தலைவர், குடும்பமே பார்வையற்றோரின் மாற்றுத்திறனாளிக்கு பெரிதும் துணை நிற்கிறது என்று சொல்லி பேச மதிப்பிற்குரிய மகேந்திரன், வாங்க, சொந்த கருத்தை மட்டும் சொல்லுங்க. பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, கூடியிருக்கின்ற விசுவாச மக்களே, எதிர் அணியினரே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் 2 தலைப்புகளை உள்ளடக்கியது. ஒன்று, பார்வையற்றவர்களுக்கு பெரிதும் உதவுவது, முன்னேற்றத்துக்கு உதவுவது குடும்பமா அல்லது சமுதாயமா என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அணியினரும் நானும் பார்வையற்றோருக்கு பெரிதும் முன்னேற்றத்துக்கு உதவுவது குடும்பமே என்று பேச முன் வந்திருக்கிறோம். பார்வையற்றோர்கள் சமுதாயத்தில் பிறக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவிற்கு பார்வையற்றவர்களை நேசிக்கிறது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. முதலாவதாக குடும்பம் நேசிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், என்னை கூட பிறந்தவங்க 6 பேர் என்னோடு சேர்த்து, நான் மாத்திரம்தான் பார்வை இல்லாதவர், மற்ற எல்லோரும் நன்றாக பார்வை உள்ளவர்கள். நிறைய குடும்பத்தில் பார்வையற்றவர்களை பல நிலையில்
வச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா என்னை பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நிலையில் என்னுடைய பெற்றோர்களும் சரி, என் கூட பிறந்தவர்களும் சரி, என்னை பார்க்கின்ற விதம், என்னை அணுகுகின்ற விதம் வித்தியாசமானது. அரசு வேலை கிடைச்ச பிறகா இல்லை அதுக்கு முன்னாடியா? எப்போவுமே அரசு வேலை கிடைத்ததுக்கு ரெண்டாவது, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாகவே என்னுடைய படிப்புக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் சிறு வயதில் இருந்து என்னுடைய படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் சரி, என்னுடைய குடும்பம் ஒரே நிலையில் தான் இருக்கிறது. ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்லி உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் ஒரு தோட்டத்துக்கு முதலாளி. அவர் அந்த தோட்டத்தில் எங்கள் அண்ணன் வேலை பார்த்துருந்தார். அவர் வந்திருக்கும் பொழுது என்னை பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், இந்த பையனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அவனை வந்து ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து இன்றி என்ன சொன்னார், பால் டாயில் மாதிரி கொடுத்து நீ அவனை கொண்டுடு அப்படின்னு என் காதுபடியே சொன்னார். அப்போது எங்கள் அப்பா சொன்னார், நான் அவனை அதுக்காக வளர்க்கலை, அவனை கொண்டு இருந்தால் நான் வந்து கண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நான் செஞ்சுருப்பேன். இல்லை, அவன் என்னுடைய குடும்பத்துக்கு முக்கியமான ஆள், எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பத்தை அவன் தான் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவர்கிட்ட சொன்னார். அப்போ பாருங்கள், நிறைய குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பார்வையற்றவர்களை ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக தான் வச்சுருக்குறாங்க. எந்த விதமான திருமண காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லது கெட்டது எந்த நடந்தாலும் சரி, கருத்து கேட்பதிலும் அவனை முன்னிலைப்படுத்துவதிலும் குடும்பம்தான் இந்த பார்வையற்றவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் சமுதாயம். முதல்ல குடும்பம் தான் பார்வையற்றவர்களை முன்னிலைப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் சமுதாயத்துக்கு போகிறோம். இன்னொரு விஷயத்தை கூட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர், அவர் பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே மற்றும் இந்த பட்டிமன்றத்தில் எங்களுடைய எதிரணியாக அமர்ந்து கொண்டிருக்கும் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்ற மனிதருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு குடும்பமா சமுதாயமா என்கிற தலைப்பின் கீழாக இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடியேன் பேசி வந்திருப்பது சமுதாயம் என்ற தலைப்பின் கீழாக நான் இங்கே பேச விரைந்து நிற்கின்றேன். சமுதாயம் என்பதுதான் பார்வையற்ற மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாய் அமையக்கூடியது சமுதாயம். சமுதாயத்தில் பாருங்க, இந்த சமுதாயத்தினால தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்படியா? அப்படிதானே? என்னங்க எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? சமுதாயத்தினால தான். கிருஷ்ணராஜ் சகோதரர் வந்து அவர் இந்த ஜாய்ஃபார் நிறுவனத்துக்கு டைரக்டராக இருக்கார். அவரெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் உறவுகள். அவர் உறவினரா? இல்லையே. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எவ்வளோ நெருக்கங்கள் உண்டாயிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அதனால எப்படியாவது என்னுடைய பார்வையற்ற சமுதாயம் முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த பெரிய முயற்சியினால தான் நாம் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். அப்படி தானே? ஆனால் எதிரணி இருக்கக்கூடிய தலைவர் பேசிட்டு போனார். பார்வையற்ற சமுதாயத்துக்கு குடும்பம் ஒரு வகையில் ஒரு இழிவுபடுத்தி இருக்கிறது என்பதை அவரை ஒத்துக்கொண்டு இருக்கிறாரு. தெரியாம சொல்லிட்டாரு ஐயா, மன்னிச்சிருமா? அதனால சமுதாயத்தை பார்வையற்ற சமுதாயம், பார்வையற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தின் அடிப்படையில் தான்
நாம் இங்கே முன்னேற்றி கொண்டு இருக்கிறோம். நான் படித்தேன் பாருங்கள், சீலவங்கிற நிறுவனத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க அந்த சீலவோ நிறுவனத்தார் ஒவ்வொரு கிராமத்தில் தேடி சென்று ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடிச்சி ஆசில் சேர்த்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு பேச்சாளராக நிற்க வச்சிருக்குது இல்லையா? ஆக சமுதாயமா குடும்பமா? குடும்பம் இல்லைங்க, சமுதாயம் தான். அதே பாருங்க, குடும்பத்தில் எங்கள் பாட்டி இருந்தாங்க பாருங்க, அதை ஒத்துக்கல நான். என் குடும்பத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்கள் அம்மாவை பார்த்து, எங்கள் அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க கண்ணு தெரியாமல் பிறந்துட்டோம். அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? நெல்லிப்பானியில் வச்சு இந்த பிள்ளைங்களை 2 பேரும் குளிக்க எடுத்து சாப்பிடுச்சிடுன்னு. அப்போ குடும்பமா? குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் தானே அவங்க, ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய அவங்க தானே குடும்பத்தில், ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய அவங்க வாயாலேயே சாகடிச்சிருங்கிற ஒரு நிலைமை அந்த குடும்பத்தில் உருவாகிருக்கு பாருங்க. அப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு சமுதாயம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ஒளிவிளக்காக இருக்கிறது என்பது சொல்கிறேன். ஆக இந்த நாட்களில் வேதாகமத்தில் கூட பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார் சாமுவேல்கிட்ட, ஈசாய் குடும்பத்துக்கு போ, அந்த குடும்பத்தில் ஒருவன் ராஜாவாக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ ஈசாயை கேட்கும்போது 1வது பையன்லேருந்து 7வது பையன் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஆனால் இவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே, இந்த கடவுளை சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னும் ஒரு பையன் இருக்கிறானா? இருக்கிறான், அவனை போய் கூட்டு வா முத. அப்படி சொன்ன உடனே அவனை கொண்டு வந்து தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. குடும்பம் அவனை ஒதுக்கிட்டு, தாவீதை குடும்பம் ஒதுக்கிச்சு. அதே போல் தாவீது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் பெலிஸ்தீன் நாட்டுக்கும் சண்டை வரும்போது, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தாவீது போய் கேட்கும்போது அந்த 3 பேர் இருக்காங்க, அண்ணனுங்க 3 பேர் அந்த ராஜ மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன தானே பண்ணுறாங்க? தாவீது நீ சும்மா இரு, உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டுறான்ட்டு அடக்கினாங்க. ஆனால் சமுதாயம் என்ன பண்ணுச்சு? ராஜா என்ன பண்ணுச்சு? நிப்பப்பா, நீ போய் அவனோட யுத்தம் பண்ணிட்டு வா. தாவீது பார்வையற்றவரா? இல்லை, தாவீது பார்வையற்றவர் இல்லை, வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வரங்க. சரிங்களா? அப்போ இல்லை இப்போ பாருங்க, சமுதாயம் வேதாகமத்தில் சமுதாயம் அவர் என்ன பண்ணி ராஜாவாகுச்சு. அதே போல தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வர்ற காரணமே சமுதாயம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா? சமுதாயம் தான் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பெரிய ஆள் ஆக்கினது சமுதாயம் தான் என்று கூறி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அன்பு வணக்கம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையும் அவரை உருவாக்கின விதத்தையும் சொல்லி வந்தவர் வேதாகமத்துக்கு உள் போய் பார்வையற்றவரை தேடிக்கொண்டிருந்தார். இருந்தாலும் பரவாயில்லை, தாவீது ராஜா ஒரு எளியவனாய் இருந்தார் என்று அவரை கோடிட்டு காட்டினார். அவர் பார்வையற்றவர் அல்ல என்பதையும் ஒத்துக்கொண்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் நேசிக்காவிட்டால் இந்த இடத்தில் நான் ஒரு குடும்பத்துக்கு மனைவியாக போயிருக்க மாட்டேன். அவங்க என்னை நேசித்ததுனால தான் சஞ்சீவிராயனை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க என்னை நேசிக்கலைன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 2 சிங்கக்குட்டியை பெற்றிருப்பேனா அப்படின்னு பேச வர்றாங்க. ஸ்டெல்லா செல்வநாயகி, வாங்க, ஒளி வாங்கி உங்கள் வசம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட அவர் பேசினார். அவருக்கு ஆனால் பேச தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா அவருக்கு வேதத்தை பற்றி புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மையை போட்டு உடைச்சிட்டியம்மா. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் குடும்பத்தை நடத்தாதவன் சமுதாயத்தை எப்படி நடத்த முடியும்? அதாவது
வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதாவது குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்த முடியும்? சமுதாயத்தை எப்படி நடத்த முடியும்? சமுதாயத்தின் மத்தியிலே சாட்சியாக அவன் எப்படி நிற்க முடியும் என்று சொல்லி, அப்படியாக என்னுடைய குடும்பத்தில் கூட என்னை எந்த காரியங்களிலும் நான் பிறந்து ஒரு 12 வயது வரையிலும் வயதுக்குள்ளேயே என்னுடைய குடும்பத்தின் பாரத்தை நான் எடுக்க கடவுள் உதவி செய்தார். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த எவ்விதமான காரியம், அதாவது சுப காரியமாக இருந்தாலும் துக்க காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அதை பெருமையாகவோ மேட்டிமையாகவோ நான் எடுக்கவில்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் சூழ்நிலை அப்படி வருகிறது. ஆனாலும் எந்த காரியமாக இருந்தாலும் என்னுடைய ஆலோசனை இல்லாமல் யாரும் ஒருத்தர் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அது இந்த நிமிடம் வரையிலும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் ஆமாம் பார்வையிட்டவங்க, இவங்க கண்ணு தெரியாதவங்க, இவங்க இந்த சமுதாயத்தை கூட்டம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சுபகாரியம் ஒரு மஞ்சள் நீர் வைக்கிறாங்க, ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் பண்ணுறவங்க, அப்படிப்பட்டவங்களை வச்சு தான் அந்த நலுங்கு இதெல்லாம் சுற்றுறாங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் செய்வாங்க இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அதாவது நம்மளுடைய காரியங்களில் எல்லா சூழ்நிலையிலும் இப்போ பாருங்கள், நான் இருக்கிற தெருவில் ஏன் அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்குது, நல்லா குடும்பத்தில் திறமையாக இருக்காங்க, ஓடி வராங்க, கணவனை பார்த்துக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நீ ஒன்றும் செய்வேண்ணா, என்னுடைய மகளுக்கு மகனுக்கோ நீ என்ன பண்ண, ஒரு ஜபம் பண்ணிட்டு போ, அந்த சாங்கியம் கூட நீ செய்ய தேவையில்ல, நீ அந்த இடத்துல நின்னாலே போதும். ஏன் சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம குடும்பத்தில் அந்த அளவிற்கு அதாவது நம்ம ஒரு சீரியஸாக நல்ல ஒரு நிலையில் நம்ம குடும்பத்தை ஓட்டும்போது அவர்களுக்கு தெரியுது. ஆனாலும் இதே நம்மளுடைய நடைமுறையை பார்த்து நம்ம குடும்ப ஸ்திரீ என்பதை எத்தனை இடங்களிலே என்னை சொல்லியிருக்க, இந்த மகள் உண்மையாகவே குடும்ப ஸ்திரீ என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய காரியங்களில் எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், தனியாக போகிறாங்க, இப்போ நம்ம பார்வையிட்டவங்க யாரோ ஒருத்தர், ஆமாண்டா இவர் தனியாக வர்றாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு. அதே வேளையில் ஒரு ஃபேமிலியாக கணவன் மனைவிமா, ஒரு நம்ம பார்வையிட்டோம் கணவன், பரவாயில்ல, அவங்க கணவன் மனைவிமா குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க, இந்த ஒரு சாட்சி இருக்குது. ஆனாலும் குடும்பம்தான் இன்றைக்கு முக்கியம். குடும்பத்தை நம்ம இன்றைக்கு நான் சொல்ல போனால் என்னுடைய ஒரு வேளை சாட்சியெல்லாம் நினச்சிடாதீங்க, இருந்தாலும் நம்மளுடைய குடும்பம்தான் இது முக்கியம் என்று சொல்லி நான் அதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடவுள் குடும்பத்தை தான் நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். குடும்பம்தான் இதற்கு சமுதாயத்திற்கு, குடும்பத்தை கட்டாவிட்டால் சமுதாயத்திற்கு ஒன்றும் வேலை இல்லை. குடும்பத்தில் நின்றாதான் சமுதாயத்தை தைரியமாய் அது மாத்திரம் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம், அதாவது குடும்பத்தை நடத்தின இப்போ கிறிஸ்துராஜ் அண்ணன் நடத்துகிறாங்க, அவங்க குடும்பத்தை நடத்தினால்தான் இப்போ மக்களுக்கு இதை செய்தால் இந்த மக்களுக்கு நலமாக இருக்கும், இந்த மல்லிகை ஜாமானை செய்தால் மக்களுக்கு நலமாக இருக்கும், இந்த ரைஸை கொடுத்தா மக்களுக்கு. இதே குடும்பத்தை நடத்தா சமுதாயத்துக்கு அது எப்படிங்க தெரியும்? அது கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சா. முன்னாடி பேசின தலைவராக இருந்து பேசினாரு, அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாத சூழ்நிலை ஏதோ பெதட்டிட்டார். வாய்ப்பு கொடுத்த யாவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சுவாரஸ்யமாய் பகிர்ந்து கொண்டார். வேதம் இப்படி சொல்லுகிறது, வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல் வீட்டுக்கு மூளைக்கல் ஆயிற்று. அப்படித்தான் என்ன இருந்தாலும் கணவரை பற்றி உண்மை இங்கே போட்டு உடைச்சிட்டாங்க. ராத்திரி யார் உருட்டு கட்டையில் உதவாங்க போகிறாங்கன்னு தெரியாது. இப்பொழுது அடுத்ததாக சமுதாயமே என்கிற அணிக்கு வலு சேர்க்க காலேப் அவர்கள் பேச இப்பொழுது அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பிரியமான ஜனங்களே, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, குடும்பமா சமுதாயமா, ஒரு கை பார்த்துருவோம். இந்த குடும்பம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, அவங்க எத்தனை பிளைண்டு குடும்பத்துக்குள்ளே அன்பை காட்டி சோத்தை போட்டு 4 மூலையில் அடக்கி வச்சிருக்கிறவங்க எத்தனை பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு சாட்சி. நான் பிறந்தது திருச்சி, ஆனால் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, சித்தப்பா எல்லாரும் ஐயோ எங்கள் அண்ணன் புள்ள, என் தம்பி புள்ள, ஆனால் இதுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும். கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்கலாம், எல்லாம் செத்து போயிட்டாங்க.
கடைசியில் பாண்டிச்சேரியில் வந்து அனாதை போல் வந்தது நான் தான். எல்லாரையும் அனுப்பிட்டு வந்துட்டியாப்பா? ஆ சரி, எங்கள் அம்மாவாவது வந்து எனக்கு ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை, இதுக்கு ஏதாவது செய்வோம், அது ஒரு முன்னேற்ற வாழ்க்கை பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா, அவங்களும் அவங்க பாட்டில் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சோறு போடுவாங்க, இதான் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வெளியில் கிளம்பி வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நபர் என்னை ஒரு வேலை வாய்ப்புக்கு கொண்டு என்னை சேர்த்து இன்றைக்கு சம்பாதித்து ஒரு சொந்த வீடு கட்டி வைத்திருக்கிறனால் அது சமுதாயமே என்று சொல்லுகிறேன். ஒன்று. இன்னொன்று என்னன்னா, பொண்ணு கேட்டால் என்ன திரும்ப சொன்னாங்க, கண்ணி தெரியாது, இது என்ன குடும்பம் ஒன்று, இதுதாங்க பதில். ஆனால் என்னுடைய மனைவி அவங்க வீட்டிலேருந்து புறக்கணிப்பட்டு ஒரு மடத்தில் இருந்தவங்க, அவங்க தாய் தப்பம் கூட என்ன பண்ண ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இன்னைக்கு சேர்ந்து அவங்கள்ட்ட போய் கேட்டோம், அது எங்கள் பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணுவியோ, நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டாங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். அப்போது ஒரு திருமணத்தை கூட என்ன பண்ணி வைக்க முடியல, ஒரு குடும்பத்தில் செய்ய முடியல. இப்போ அப்படிப்பட்ட அந்த திருமணத்தை முடித்து 2 பிள்ளைகளை பெற்று இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை வாய்ப்பை தேடி இன்னைக்கு எல்லா சமுதாயமே எனக்கு முழுவதும் சப்போர்ட் பண்ணியிருக்குது. இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா ஒரு தனிநபர் பிளைண்டாக வெளியில் வந்து இன்னைக்கு ஒரு சமுதாயம் தான் என்னை உருவாக்கினது என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பர்களை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். ஒரு நண்பர் இன்னைக்கு புளிய மரத்துங்களை நின்றுட்டு இருந்தவர், எந்த வருமானத்துக்கும் இல்லாமல். ஆனால் அதே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை கொண்டு வந்து இந்த பாண்டிச்சேரியில் சேர்த்து இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமுதாயத்தால் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. இல்லைன்னா இந்த 4 மூலை சொத்துக்குள்ளே தான் அவரும் கடந்திருப்பார். சொத்து விஷயத்தில் பாரு, ஒரு தாய் கூட என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கிற பிள்ளைக்கு தான் அந்த சொத்தை எழுதி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி விரலை விட்டு சொல்லுவேன், கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு மேலே இன்னைக்கு சொத்தால் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு தனிநபராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்தினுடைய அடிப்படையில் தான், ஏன்னா ரொம்ப வேணாம், பஸ் ஏற போனால் நீங்கள் குடும்பம் அவங்க கூடயே வருது, சரி மீட்டிங் நடத்தணும், எத்தனை பேர் கணவன் மணியாக வரீங்க, அதில் ஓட்டு லிஸ்ட்டை எடுங்க பார்ப்போம். 2 குடும்பம் வரும், ஆனால் தனியாக வர்றவங்க 25 பேர் வருவாங்க. அது நீ உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிங்கிளாக தான் வரும். பார்த்தல. அப்போ அதுதான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு பிளைண்டு பஸ் ஏற போனாலும் படிக்கிறதுக்கு கொண்டு போய் அம்மா அப்பா சேர்த்து விட்ருவாங்க. ஆனால் அங்கே கற்றுக் கொடுக்கறது எல்லா பழக்கத்தையும் நண்பர்கள், சகோதரர்கள், டீச்சர் எல்லாமே சமுதாயம்தான். ஒரு கல்வி உயர்த்துறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு, எல்லாத்துக்கும் சமுதாயம் இல்லைன்னாக்கா வீடு 4 செவத்துக்குள்ளே இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, நம்மளை போட்டு பூட்டி உள்ள அப்படியே சாக்கடிச்சிடும். சரி, இன்றைய நிலைமைக்கு சமுதாயமே என்று இத்தனை காரியம் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே யாரும் மறைக்க முடியாது. நன்றி, வணக்கம். சமுதாயத்தில் அவர் பெற்ற நன்மைகளை காட்டிலும் குடும்பத்தில் அவர் பட்ட அடி அதிகம் போல இருக்கு. பரவாயில்லை. இப்பொழுது குடும்பம் இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துல, அதுவும் உங்கள் முன்னாடி தில்லா பேச எனக்கு தைரியம் வருமா? எனக்கு எல்லா அடித்தளமும் குடும்பம்தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச பாணியில் பேச வர்றார் நாகலிங்க அண்ணன். வாங்க. சரி, வாழ்த்துக்கள். நிறைய பேசுகிறதுக்கு டைம் இல்லை, நான் சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். இப்போ சமுதாயங்கிற பேரில் பேச வந்திருக்கிறாங்கள நன்றி கெட்ட ஜென்மங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தாய் பால் கொடுத்து தாளாட்டி சீராட்டி உன்னை ஒரு மனுஷனா உருவாக்கி கொடுத்த பிறகுதான் சமுதாயம். சத்தியமாக நன்றி கட்டவங்க தான் அந்த சமுதாயம். இவர் நினைக்கிற மாதிரி அவங்க பாட்டி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா நெல் கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னா சமுதாயத்துக்கு இவர் யாருன்னு அடையாளம் காமிக்கிறது எப்படி? தப்பிச்சு வந்திருப்பார்ல. எப்படி தப்பிச்சு வருவார்? நெல்லை தின்னு முழுங்கிட்டு செத்துருப்பார். அப்போ சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கடைக்கால் போடுறது எதுனாக்கா குடும்பம்தான், அப்பா அம்மா தான். அப்பா அம்மா உருவாக்கி வெளியில் கொண்டு வந்த பிறகுதான் சமுதாயம். ஒன்றாச்சுங்களா? சமுதாயத்தில் இன்னைக்கு நாங்கள் அனுபவித்த சில சம்பவங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோழினூர் கூட்டுரோட்டில் வந்து இறங்கி பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறுறோம். பஸ் ஏறும்போது இந்த பஸ்ஸு இதுக்கு வளவனூருக்கு போவாதுங்கிறாரு, ஆனால் அது பாண்டிச்சேரி பஸ்ஸு. இது சமுதாயம் செய்கிற வேலை. 2வது இப்போ வளவனூருக்கு ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறிட்டோம்.
ஏறி நான் முன்னாடி அந்த கம்பியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன். இங்கே வந்து நிற்கிற போய உள்ளார. சமுதாயம் எவ்வளோ அன்பு தாய் பாலை குடிச்சிட்டு நன்றி கெட்ட ஜென்மங்கள் இல்ல பேச. அவர் வரும்போது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பார் ஐயா. சமுதாயம் சொல்றாங்களே, சமுதாயத்துக்கு முன்னோடியா இருக்கிறது குடும்பம் தான். எத்தனையோ குடும்பத்துல பாசத்தை காட்டி என் புள்ள வந்து கண்ணு தெரியாட்டினாலும் நான் குடிக்கிற கஞ்சியே குடிச்சிட்டு என் கூட இருந்து செத்துட்டு போகுது. அந்த பாசம் இவருக்கு தெரியல. பாசானமா இருக்கிற சில காரியங்கள் தான் இவருக்கு தெரியுது. நல்லது எதுவோ உன் கண்ணுக்கு தெரியல. ஆமா. அதனால சமுதாயத்துக்கு கொண்டு வர்றது குடும்பம் தான் முன்னாடி உருவாக்குறது அப்படிங்கிறத மறந்துடாம அந்த நன்றியோடு இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு நெத்தி அடி நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க ஐயா வாத்தியார சிவராஜ், அவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறியா இல்ல பின் வாங்க போறியா பார்க்கலாம். ஜாய் பாரத பிரெயின் இயக்குனர் அவர்களுக்கும், நடுவராக தீர்ப்பு எங்கள் பக்கம் சொல்வதற்காக ஆயத்தமாக இருக்கிற நடுவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா நான் லஞ்சம் வாங்கல ஐயா. ஐயா அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி, இப்போ பார்வையற்றவர்களுக்கு பெரிதும் துணையாக இருப்பது சமுதாயமா குடும்பமா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது சமுதாயம். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க, நீங்க சின்ன வயசுல உறவெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அத்தை, இவங்க பெரியம்மா, இவங்க மாமா. தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அது அத்தையை அடித்தாரோ அழிப்பு சண்டால, மாமையை அடித்தாலோ அழிப்பு சண்டால், இதுமாரி தமிழ் பாட்டெல்லாம் உறவு முறையில் அப்படி பாட்டோட பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க. சரி, சொல்லி கொடுத்தாங்க, ஓகே. அதோட ஒரு பார்வையற்றவங்க அந்த குடும்பத்தில் இருந்தால், அப்பாவுக்கு அக்கா, அத்தை சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் விட்டு பழக விட்டுருப்பாங்க. சரி, ஒரே வீட்டில் பழகியிருப்பாங்க. அவங்க இங்கோட்டு போகிறது, இங்கே அவங்கோட்டு போகிறது பழகியிருப்பாங்க. கல்யாண வயசில் பொண்ணு போய் கேட்க போனா, ஏம்மா காமாட்சி, என் பையனுக்கு பொண்ணு தெரியா? ஏன் என்னன்னா யார் கேட்குற? உங்க கண்ணு தெரியாது, அதுக்கு எப்படி அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும். அவங்க கண்ணு தெரிய எல்லாரும் ஒவ்வொரும் ஒரு குடும்பமாக, பார்வையற்றவர்கள் குடும்பமாக, பிள்ளைகள் மனைவின் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குடும்பம் சொல்கிற பழக்கத்தை பாருங்கள். கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போது எதிர்த்துள்ள ஒரு சகோதரி அவங்க பட்டிமன்றத்தை பேச சொன்னால் சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணலாம்? அதாவது சண்டைக்காரன் காலில் விழுது, சாட்சிக்காரன் காலில் விழுந்தலான்னு வந்துட்டாங்க ஐயா. இப்போ பாருங்கள், அதுவும் கூட வீட்டில் நடக்கிற வீட்டில் நடக்கிற அவங்க எவ்வளோ ஒரு 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 அடவடியாக இருக்கிறாங்கன்றது அங்கேயே வந்து சொல்கிறாங்க. பாவம், அவங்க வீட்டில் என்ன குடும்பம் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஆனால் இப்போ பாருங்கள், இதே தான். இப்போது என்னுடைய நண்பர் எதிரணியில் ஒருத்தர் மகேந்திரன் பேசினார். அவர் அடிக்கடி சொல்லுவார், எப்பா சின்ன வயசில் எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு பார்த்துண்டா விட்டுண்டா. ஏன்டா ஏன் மகி அப்படின்னு கேட்டால் கண்ணு தெரியலன்னு தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ கூட இது சமுதாயத்தில் அதுக்கு தான் சொல்கிறது, நண்பன் கிட்ட ரகசியத்தை சொல்லாதன்னு. இப்போ கூட நண்பர் மகேந்திரன் சொன்னார்னா, சமுதாயம் செய்யக்கூடிய பணி வருஷத்தில் 2-3 இடங்களில் சுயவரம் நடக்குது. இப்போ கூட அவர் கூட்டிகிட்டு போகிறேன். கல்யாணத்துக்கு ரெடியான்னு கேளுங்க. இப்போது ஆக சமுதாயம், நீங்கள் குடும்பம் புறக்கணித்தாலும் கூட சமுதாயத்தை சக மனிதர்களோடு மனிதராக முன்னேறுவதற்கும் பழகுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறது சமுதாயம் என்பதிலே நிச்சயம் எல்லாரும் அதை ஏற்றுக்கணும். நடுவரும் அது புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் எல்லாரும் சொன்ன குடும்பம், நீங்கள் சொன்னீங்க குடும்பம் வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. எத்தனை குடும்பங்கள் வீட்டில் இருக்கிறத விட, வீட்டில் இருந்து எல்லாரும் கேட்பாங்க, கண்ணுத்திரையா பையன் வீட்டில் இருக்கிறான், நல்ல பையன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சொல்லிட்டு எத்தனை பேர் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டு குடும்பம் இருக்குதா இல்லைங்களா? அதனால் நீங்கள் சமுதாயம் தான் முன்னேற்றுவதற்கு. அதே போல் பாருங்கள், அந்த வேதாங்காலத்தில் யோபு கூட பாருங்கள், குருடருக்கு கண்ணுமாய்
சப்பானி காலமாக இருந்துன்றார். அந்த காலத்திலேயே ஒரு பார்வையற்றவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து உபசரித்து தங்கும் இடம் கொடுத்ததாக கூட நம்ம அதுலேருந்து தெரியுது. இல்லை, உண்மையா இல்லையா? உண்மையா? அப்போது குடும்பம் அந்த காலத்துலேயே குடும்பத்தால் பார்வையற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சரி, அதனால் நீங்கள் சமுதாயத்திற்கு தீர்ப்பு கூறி நடுவர் வாய்ப்பளிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் இது. என் அன்பார்ந்த தேவ ஜனமே, 2 உதாரணங்களை உங்கள் கண் முன்னால் நிறுத்தி நான் தீர்ப்பு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வீட்டில் 6 கண் பார்வையற்றவர்கள், ஒரே வீட்டில் ஒருவர் மட்டும் நலமாயிருக்கிறார். குடும்பத்தில் அந்த கண் பார்வையற்றவர்களை அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உதாசீனப்படுத்துகிறார்கள். நல்லவனுக்கு மட்டுமே பொங்கச்சோறு, மீதி 6 பேருக்கும் பழைய சோறு. இப்படி கொடுத்து 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 அவர்களுடைய நிலையை கண்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளிக்கூட முதல்வர் அந்த 6 பேரையும் பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்த்து படிக்கிறார்கள். படித்து முடித்து ஒரு புக் பைண்டிங் ஆசிரியர், ரீகைனிங் என்று ஒரு 6 விதமான ஜாப்ல 6 பேரும் போயிட்டான். 7வதா ஊட்டி ஊட்டி வளர்த்த பையன் குடிச்சு குடிச்சு வீணா போட்டான். ஆத்தா கிட்ட போய் கேட்டான், ஏய் என்னை மட்டும் நீ படிக்கவே வைக்கல, அவங்கள மட்டும் நீ படிக்க வச்ச, நானாடா படிக்க வச்சேன். எவனோ ஒரு மவராசம் வந்தான், ஈர்த்துன்னு போனான், விட்டான், படித்தான். இப்போ என்ன செய்யணுங்கிற? அவங்க காலில் போய் நீ உழுந்து சரணடைஞ்சு அவங்கள கூட்டின்னு வந்து நம்ம வீட்டில் வை. ஏன்? அவங்கெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பம். நான் 11வது 12வது படித்து முடித்த பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் எந்தெந்த கிராமங்களில் படிக்காத பார்வையற்றவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு களப்பணி மே மாதம் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு 5 வருஷம் அந்த வேலையை பார்த்தேன். ஏப்ரல் மே மாதங்களில் போய் கண் பார்வையற்றவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். சொரத்தூர், ஜெயங்கொண்டம் சொரத்தூர் என்று செஞ்சி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே அந்த குழந்தைங்களோட பேரை நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க நிலைமை அப்படி பரிதாப நிலை. மணிகண்டன், அலமேலு, அக்கா தம்பி. இப்படி போய் நிறுத்திட்டு நானும் திருச்சியில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் இருக்கக்கூடிய வின்சென்ட் சாரும் வண்டி நிறுத்திட்டு மணிகண்டன் அலமேலுன்னுவோம். 2 பேரும் அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் தள்ளி விட்டு நாய் மேலெல்லாம் உழுந்து ஏஞ்சி ஓடுவான். ஏன்டாண்ணா பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிட்டு வராங்க, பைத்தியக்காரன் அவனுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அங்கேருந்து அவங்க அப்பா வந்தான். சாராய பாக்கெட்டு வியாபாரம், சாராய வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஏய் என் பையனும் என் பொண்ணும் ஒரே நாளில் 1000 பொட்டலம் பேக்கிங் பண்ணுவாங்க. இவங்களை கொண்டு போட்டுனாக்கா எனக்கு வருமானம் போடும். நான் இல்லைனாலும் அவங்க கடைசி வரையும் இந்த சாராய தொழிலையே செஞ்சு சாப்பிட்டோம். நீ போகாத பள்ளிக்கூடத்துக்கு. கடைசி வரை போகிறான்னோ. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து டிஓ, ஈஓலாம், சிஓலாம் கூட்டு போய் பேசணும். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவங்க அப்பங்காரன். கடைசியில் அவன் சேர்த்து போயிட்டான், அது வேறு விஷயம். இப்படி இது 2 குடும்பம். திண்டிவனத்தை சேர்ந்த சுஜாதா பாதியில் கண் பார்வை போயிடுச்சு. பாதியில் கண் பார்வை போயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு பிரைல் சொல்லி கொடுக்கக்கூடிய பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. சொல்லி கொடுத்தோம். பிரைல் எழுத படிக்க கற்றுக்குச்சு. செஞ்சு சென்ட் மைக்கேல் பள்ளிக்கூடத்தில் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணுச்சு சுஜாதா. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? ஐஏஎஸ் எக்ஸாமில் பிளைண்டு பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போஸ்டிங் கொடுக்க மாட்டான், சப் கலெக்டராக தான் கொடுக்குறான். அப்படி இல்லைன்னா கலெக்டருக்கு இணையாக குரூப் 1 போஸ்டிங் தான் கொடுக்குறான், கலெக்டர் போஸ்டிங் கொடுக்கறது இல்லை. அப்படி இருந்தும் எர்ணாகுளத்தில் கேரளாவில் ஒரு அம்மா இன்னைக்கு கலெக்டராக இருந்திருக்காங்க.
ஆனால் அவங்க கலெக்டராக இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை தெரியுமா? உதவியாளரை நீ வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த உதவியாளருக்கு சம்பளம் நாங்கள் தரமாட்டோம். உனக்கு காரு, உனக்கு மட்டும்தான் காரில் அனுமதி. அவங்க வரணும், பைக்கில் தான் உன் பின்னாடி வரணும். இப்படிலாம் சொல்லி நிறைய தடைகளை ஏற்படுத்தினாங்க. இப்போ தீர்ப்புக்கு வருவோம். முடிவை தலை விதிக்கும் தலை எழுத்துக்கும் நூல் இழையில் தான் வித்தியாசம். தலை விதியை கடவுள் தீர்மானிக்கிறார். எந்த குடும்பத்தில் யாருக்கு நீ மகளாக மகனாக பிறக்க வேண்டும் என்பது உன் விருப்பம் அல்ல. உன்னுடைய ரத்தம் எந்த வகையை சார்ந்தாக இருக்க வேண்டும், நீ கருப்பா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமா, நீ மாற்றுத்திறனாளியா பிறக்கணுமா, அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது நீ அல்ல. எனக்கு ஜெயலலிதா தான் அம்மாவா இருக்கணும், கருணாநிதி தான் அப்பாவா இருக்கணும் நீ நினைக்க முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிற பணக்காரர்கள் உனக்கு அம்பானியோ அதானியோ உனக்கு என்னவாக முடியாது, அண்ணன் தம்பி ஆக முடியாது. அதை உன்னை தேர்வு செய்ய உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது தலை விதி. எந்த குடும்பத்தில் எவருக்கு நீ எந்த ஊரில் எந்த இடத்தில் நீ மகனாய் மகளாய் பிறக்கிறாய் என்பது தலை விதி. தலை எழுத்து என்பது பிறந்த பிறகு உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ எப்படி முன்னேறுகிறாயோ அதுதான் உன் தலை எழுத்து. ஆனால் நீ உடுத்தும் உடையை, நீ உண்ணும் உணவை, நீ படிக்கும் படிப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு உண்டு. உன் வாழ்நாளில் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பகுத்தறிகிற உரிமை உனக்கு உண்டு. எனினும் குடும்பங்கள் ஊன்றுகோலை பிடுங்கிவிட்டு தடுமாறி விழும்போது சிரிக்கிறது. சமுதாயம் ஊன்றுகோலை தந்து உன்னை எழுந்து நிற்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் எத்தனையோ கண் பார்வையற்றவர்கள் இன்றைக்கும் இந்த நவீன காலத்திலும் 4 சுவருக்குள் முடக்கப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நிறைய பார்வையற்ற பெண்கள் சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதில்லை. அதிலும் ஒன்றை நான் இப்படி சொல்லுகிறேன். அரசு வேலையில் இருக்கிற அக்கா, தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாம் இருப்பாங்க. ஏய், நான் கல்யாணம் பண்ணி நான் என் வீட்டுக்காருக்கு மனைவியாக வாழ்ந்துட்டேன், நீ ஏன் வெளியில் கல்யாணம் பண்ண போற, என் வீட்டுக்காரர் நீ கட்டிக்கோ என்று பணத்துக்காக தன் சொந்த அக்காவையே கேட்கிற ஒரு அவல நிலை குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கு. இது யூடியூப்ல போடட்டும். ஏன்னா இது உண்மை, பார்வையற்றருடைய உண்மை இது நிலை. அவ சம்பாதிக்கிறா, அவ சம்பாதியத்தை வேற எவனும் வாங்கக்கூடாது. ஆனா அவ சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த கஷ்டத்துல குடும்பங்கள் பங்கெடுத்ததா என்றால் 100க்கு 30% தானே தவிர 70% சமுதாயம் மட்டும்தான். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மனிதனின் வரலாற்றையும் எறும்புகள் உருவான வரலாற்றையும் எடை போட்டு பார்த்தால் மனிதனை காட்டிலும் எறும்புகளின் வரலாறு அதிகம். ஏன்னா எறும்புகளின் எடையும் மனிதன் உருவான அந்த காலத்திலிருந்து மனிதர்களின் எடையும் போட்டு பார்த்தா எறும்புகளின் எடை மனிதனை மிஞ்சும். எறும்புகள் பார்ப்பதற்கு சிறியவை, அவை ஞானத்தில் பெரியவை. மனிதன் எப்பொழுதுமே சுயநலமாய் சிந்திக்கிறவன். ஆனால் சமுதாயத்தில் தொண்டு நிறுவனம், இப்போ நான் சொன்னல ஜாய் ஃபார் த பிளைண்ட், இதில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க? 5 பேர். 5 குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் சமுதாயம். இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்மை கை தூக்கி விடவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் இந்த இடத்தில் மட்டுமல்ல எங்கேயும் தத்தளிப்பையே நாம் தவிப்பையே காண முடியுமே தவிர சமுதாயம் நம் மீது இரக்கம் வைக்காவிட்டால் நீங்களும் நானும் முன்னேறுவது சாத்தியம் இல்லை என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக பார்வையற்றோரின் மாற்றுத்திறனாளியினுடைய முன்னேற்றத்திற்கு குடும்பங்களை காட்டிலும் சமுதாயமே என்று சொல்லி மீண்டும் சொல்கிறேன். இந்த தீர்ப்பு உயர் நீதிமன்ற தீர்ப்பு தான். உச்ச நீதிமன்றம் பரலோகத்தில் இருக்கிறது. வேண்டுமானால் அங்கே மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.